ராகுல் காந்தி இப்போ யாத்திரை என்ன அவசியம்? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? வாக்கிங் போன்னு கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் நடந்தே போவாரா? ஆமா, பைக்ல பஸ்ல எதுலயும் உட்கார மாட்டாரு, நடந்துனே போவாரு. யாத்திரைனா நடந்து போதாங்க யாத்திரை. ராகுல் காந்தி கன்னியாகுமரி டு காஷ்மீர் நடப்பாரு. அவர் கூட நடக்கிறவங்க தமிழக தலைவர்கள் யாருமே வந்து போக மாட்டாங்க நினைக்கிறேன். என்னால 3200 கிலோமீட்டர் நடக்க முடியாது, அழகிரியால 3200 கிலோமீட்டர் நடக்க மாட்டாரு. ராகுல் காந்தி ஆடுறாரு, நடந்தா நடக்க மாட்டாரா என்ன? ஆடுனா ஆடு, என்ன ஆடுறாரு? டான்ஸ் ஆடுறாரு. நீங்க அதுல ஒரு மாநிலத்தை கொச்சை கொடுத்துறீங்க. நீங்க ஆடுறாரு இல்ல, வீடியோ கிட்ட இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு வளர்ப்பதற்காக நடைப்பயணம், அந்த மோடி ஆட்சியை அகற்றுவதற்காகவும் நடைபயணம். நடந்தா ஆட்சியை அகற்றிடலாம். எப்பயாவது காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி சிம்மாசனத்தை உட்காரணும் யாரும் நினைக்க மாட்டேறீங்க. கட்சியை பற்றி கவலைப்படுறதே இல்லை. தன் குடும்பத்தில் எவனா ஒருத்தன் சீட்டு கட்சா போதுன்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. அதனால காங்கிரஸ் மேலேயும் உருப்படல, கீழேயும் உருப்படாமலே இருக்கு. ராஜீவ் காந்தி யார் கொன்றது? ராஜீவ் காந்தி யார் கொண்டது? என்னங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா? பிரபாகரனை திருப்பி கொள்ள முடியுமா? வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு திருநாவுக்கரசர் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். ராஜீவ் காந்தி யார் கொன்றது? ராஜீவ் காந்தி யார் கொண்டது? என்னங்க நீங்கள் 20-30 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விசாரணை நடந்து இதெல்லாம் முடிஞ்சு குற்றவாளிகள் வெளியே இருந்து உள்ளே வந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இது என்ன புது கேள்வியாக இருக்குது? சரி, சொல்ல மாட்டீங்களா? விடுதலை புலிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தான். இல்லை, சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஆனால் முக்கியமான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல. விடுதலை புலி பிரபாகரனே வச்சுக்குவோம். பிரபாகரனை திருப்பி கொள்ள முடியுமா? நேரடியாக இவர்தான் குற்றவாளி, இவர்தான் ராஜீவ்காந்தியை கொன்றாருன்னு காங்கிரஸ் கட்சியால் சொல்ல முடியாது. இல்லைங்க, அதெல்லாம் அந்த விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க, இப்போவும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ விசாரிச்சு தான் இருக்காங்களா? ஆமாம், இப்போவும் விசாரிச்சு தான் இருப்பாங்க. கடவுளே, எத்தனை வருஷம் தான் விசாரிப்பாங்க? நெக்ஸ்ட், அதிமுகவில் இருக்கும்போதே ராஜீவ்காந்தியுடன் உங்களுக்கு நட்பு இருந்துச்சு? நட்புன்னா ஒரு அமைச்சருங்கிற முறையில் சந்திச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். நட்புன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு அமைச்சராக, ஒரு பிரதமராக, ஒரு கட்சி தலைவராக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. அதாவது எம்ஜிஆர் இருக்கும்போதே? எம்ஜிஆர் காலத்திலேயே. அப்போனா ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு எதிராக ராஜீவ்காந்திக்கு கடிதம் எழுதினார் ஜெயலலிதான்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் தான் அப்போ இருந்தீங்களா? கட்சியில் இருந்த நேரம் தான் அது. ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கும்போது தேர்தல் சுற்றுப்பயணம் போனாங்க. அவர் வந்த பிறகு அவருக்கு அவங்கள ஒரு மந்திரி ஆக்கணும் அல்லது ஏதாவது பதவி கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்த்தார். அவர் ஆசைப்பட்டாங்க ஜெயலலிதா. சரி. ஸோ அதனால் ஒரு வருத்தம் இருந்தது. அப்போது ஒரு கடிதம் எழுதியதாக, அந்த கடிதம் வந்து சேலத்தில் இருந்த கண்ணன் அவர்கள் மூலமாக அனுப்பினதாக எல்லாமே பத்திரிகையில் அந்த செய்திகள் தானே. அதனால தான் கட்சியிலேருந்து தூக்குனாங்களே ஜெயலலிதாவை எம்ஜிஆர். கொள்கை பரப்பு செயலாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். இப்போ கடிதம் எழுதுனது உண்மைதான் இல்லையா? அந்த கடிதம் ஜெயலலிதா எழுதுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஜெயலலிதா தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வரானவர் இல்லையா? அது ஜெயலலிதாவுடைய பலமா அல்லது ராஜீவ்காந்தி கொலையுடைய அனுதாபமா? உண்மை என்னன்னா, ஜெயலலிதாவுடைய சொந்த பலத்தில் வந்து ஜெயலலிதா முதலமைச்சராக வரதா இருந்தால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த உடனே நடந்த தேர்தல் வந்து 89 தேர்தல். 89 தேர்தலில் கலைஞர் முதலமைச்சராக வர்றார். இப்போ ஜெயலலிதா தனியாக ஒரு அவங்க தலைமையில் ஒரு அணி. இப்போ நான் ஜெயலலிதாவோட இருந்தேன் அந்த நேரத்தில். அப்போது மூப்பனாருடைய தலைமையில் காங்கிரஸ் ஒரு அணி. குமரி அனந்தன் அவர்கள் துணைத் தலைவர், மூப்பனார் காங்கிரஸ் தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர், ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர், நான் எதிர்கட்சி துணைத் தலைவர். அவ்வளோதான் வர முடிஞ்சது. அது அப்போ வர முடியலை. அப்புறம் 2 வருஷத்தில் சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 2 வருஷத்தில் வந்து அந்த ஆட்சி, கலைஞருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. இலங்கை தமிழர்கள் சம்பந்தமான விஷயங்களில் அரசனுடைய ரகசியங்களை வெளியிட்டார் போனார்னு சொல்லி அவர் மேலே ஒரு அபாண்டமாக பொய்யா, கலைஞர் மேலே போய் தான் அது என்ன ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அந்த நேரத்தில் அவருடைய ஆட்சி வந்து கலைக்கப்பட்டது. இல்லை, ஜெயலலிதா சொல்லி தான் ஆட்சி கிடைச்சாங்க. கண்டிப்பாக ஜெயலலிதாவுடைய பேக்ரவுண்ட் பின்னணி இருந்தது அதில். அப்படியா? ஆமாம். எப்படின்னா சொல்லி தான் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவங்களுக்கு? என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னா, ஒரு அரசியல் தலைவர் அவங்களுக்கு ஆட்சி, காங்கிரஸுக்கு இப்போ கலைச்சிட்டு ஆட்சி வச்சிங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும், கூட்டணி வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒத்துக்கிட்டதுனால கலைச்சாங்க. அப்போ திமுக நீ காங்கிரஸ் துரோகம் செஞ்சிச்சு? துரோகம்னு இல்லை, அது ஆட்சி கலைக்கப்பட்ட துரோகம் தானே. அது என்ன துரோகம்? அது சுயலாபத்துக்காக ஆட்சி கலைச்ச துரோகம் தானே. ஜெயலலிதா சொல்லி காங்கிரஸ் ஆட்சி கலைக்க. அரசியல்ல இதெல்லாம் ராஜேந்திரங்கிற பேர்ல நடக்கிற விஷயம். அரசியல் துரோகத்துக்கு பேர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அரசியல் தான் அது. அது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் அதுக்கு வந்து துரோகத்துக்கு ராஜேந்திரன் பேரான்னு கேட்குறேன். அதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயலலிதாவுடைய தயவால தான், உதவியால தான், ஜெயலலிதாவுடைய ஆலோசனை திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதுக்கு ஜெயலலிதாவும் ஒரு காரணம். கீழ்த்தரமான அரசியல் காங்கிரஸ் அன்னைக்கு செஞ்சாங்க.
ஜெயலலிதா பின்னணியில் இருந்தார், அவ்வளோதான். அந்த ஆட்சி அன்றைக்கு கலைக்கப்பட்டது. கலைச்ச பிறகு கூட்டணி வந்தது. எதுக்காக நான் வந்து அந்த முதல் எலெக்ஷன் 89 காட்டினேன்னா, ஜெயலலிதாவுக்கு தனி செல்வாக்கு இருந்தால் அந்த 89லேயே அவங்க வந்திருக்கலாமே, ஆட்சிக்கு வந்துருக்கலாமே. ஸோ அது வர முடியலைங்கிறதுக்காக தான் சுட்டி காட்டினேன். திருப்பி வந்துட்டாங்க 2 வருஷத்தில். எப்படி வந்தாங்க? 2 வருஷத்தில் 6 அடி இருந்த ஜெயலலிதா 7 அடியாக வளர்ந்துட்டாங்களா? 2 வருஷத்தில் புகழும் செல்வாக்கும் கூடிருச்சா? கிடையாது. ஜெயலலிதா சொல்கிறீங்க, கூட்டணி தான். ஜெயலலிதா சொல்கிறீங்க, ஜெயலலிதா தான் சொல்கிறேன். அம்மா அம்மான்வாங்க. எனக்கு ஜெயலலிதா அம்மா கிடையாதுல்ல. 91 வந்து திருப்பி வந்தாங்க. அதுக்கு காரணம் ஜெயலலிதாவுடைய தனிப்பட்ட செல்வாக்கு மட்டும் அல்ல. பார்ட்டி லீடராக அந்த கட்சிக்குன்னு வாக்கு வங்கி இருந்தது. எம்ஜிஆர் கட்சி அது. நான் சொன்னேன், ஜானகியம்மாவும் முயற்சி பண்ணிட்டாங்க, சின்னம் கிடச்சிருச்சு. இதனால் ஏற்பட்ட பலம் ஒரு பக்கம். அவர் இறந்ததுனால அந்த அனுதாப அலையெல்லாம் வந்ததுனால மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் திமுக 2 வருஷத்துக்கு முந்தைய ஆட்சி இருந்த திமுக ஒரு சீட்டு கலைஞர் மட்டும்தானே ஜெயிச்சார். ஸோ அது வந்து தேர்தல்னே சொல்ல முடியாது, அது ஒரு புயல் மாதிரி. ஒரு ஆனால் ஜெயலலிதாவுடைய பலம் இல்லை. கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம், கோட்டை விட்டாங்க. காங்கிரஸ் தனித்து நின்று இருந்தால் முதலமைச்சருக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. அதை காங்கிரஸ் வந்து வரலாற்றில் மறுபடியும் ஆயிருக்கும் காங்கிரஸ் திமுகன்னு. ஆனால் அந்த இடத்த வழக்கம் போல காங்கிரஸ் கோட்டை விட்டாங்க. எப்போதான் திருந்துவாங்க தெரியல காங்கிரஸ். ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு வரும்போதெல்லாம் கோட்டை விட்டுறாங்க. இல்லை, கோட்டையை விட்டுறதுன்னு இல்லை. ராஜீவ் இறப்பார், கொல்லப்படுவார்ல, யாருக்கும் தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய அனுதாபம் கொடுத்தனால சிங்கிள் லார்ஜஸ்டாக ஜெயலலிதா வந்தாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். தலைவர் கொல்லப்பட்ட எங்கள் தலைவர் காங்கிரஸ் தலைவர்னால அப்போது காங்கிரஸ் தலைவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. வாய்ப்பு மிஸ் ஆகிடுது, அவ்வளோ. ராகுல் காந்தி இப்போ யாத்திரை நடைப்பயணம் என்ன அவசியம்? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அது சரி, அவர் தினம் 10 கிலோமீட்டர் வீட்டில் ஓடிட்டு தான் இருக்கார். இப்போ கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் நடந்தே போவாரா? ஆமாம், 60 சுற்ற நாள் 3500 கிலோமீட்டர். பைக்கில் பஸ்ஸில் எதுலேயும் உட்கார மாட்டார், நடந்துனே போவார். யாத்திரைன்னா நடந்து போதாங்க யாத்திரை. முடியுமா அப்படியே? அவருக்கு என்ன வயசு இருக்கு, நடப்பார். அதன் மூலமாக காங்கிரஸ் எழுச்சி போடணுங்கிறதுக்காக தான் திரும்பி போகிறாரு. இப்போ அவர் கூட கடைசி வரைக்கும் யாரை நடைப்பயணம் பண்ண போகிறாங்க? அது அங்கே டெல்லியிலேருந்து ஒரு டீம் வருவாங்க, அவங்க மாநிலத்தில் இருப்பாங்க. நீங்கள் நாங்கள்லாம் அந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் மாநிலத்தில் போவாங்க. அவ்வளோதான். சில பேர் நடக்க முடிஞ்சவங்க கூடவும் போகலாம். ஒரு டீம் ஸ்பெசிஃபிக்காக எல்லாரும் எல்லாருனாலும் நடக்க முடியாதுல்ல. என்னால் 3500 கிலோமீட்டர் நடக்க முடியாது, அழகிரியால் 3500 கிலோமீட்டர் நடக்க மாட்டாரு. ராகுல் காந்தி ஆடுறாரு, நடக்க மாட்டாரா? எங்க ஆடுனா என்ன ஆடுறாரு? டான்ஸ் ஆடுறாரு. எதுக்கு டான்ஸ் ஆடுறாரு? ராகுல் காந்தி வந்தார் இல்லைங்களா, கையை பிடிச்சி டான்ஸ் ஆடினாரு. அப்போ அழகிரி ஆடினாரு டான்ஸ். நீங்கள் அதில் ஒரு மாநிலத்தை வேறு கொச்சப்படுத்துறீங்க நீங்கள். இல்லை, வீடியோ இருக்கு. சந்தோஷம் தானே, இந்த வயசுல வந்து அவரெல்லாம் டான்ஸ் ஆட முடியுது அழகிரினால. என்ன அப்போ ராகுல் காந்தி கன்னியாகுமரி டு காஷ்மீர் நடப்பாரு. அவர் கூட தமிழக தலைவர்கள் யாருமே வந்து போக மாட்டாங்க நினைக்கிறேன். யாருமே போக மாட்டோம் இல்லைங்க, செலக்டட் ஆட்கள் போவாங்க சார். ஏன்னா அவர் மட்டும் தனியா எல்லா இடத்துக்கும் நடந்து போகணும். அவர் தானங்க தலைமையேற்று நடத்துறாரு. சொல்றேன், பாவம். என்ன பாவம்? நடக்கிறது தான் தெரியும் வழி. பாவம். அதான் பாவத்தை போக்குறதுக்காக தான் நடக்கிறாரு. என்ன பாவம் பண்ணாரு போக்குறதுக்கு? அவர் பாவம் நாட்டில் பாவத்தை போக்க, மோடி செய்திருக்கிற பாவங்களை நீக்கிறதுக்காக போராடுறாரு. மோடி பயங்கரமான ஆட்சி பண்றாரு, மக்கள் பாராட்டுறாங்க, எல்லாம் பாராட்டுறாங்க. எந்த மக்கள் பாராட்டுறாங்க? பாஜக அண்ணாமலை சொல்லிக்கிறாரு, இந்தியாவுடைய முகம்தான் மோடின்றாரு, இந்தியாவுடைய முகவரி தான் மோடின்றாரு. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அவர் சொல்லிட்டீங்க, நான் சொல்ல இப்போ சொல்லுங்க. அதான கேட்க. மோடி வரும்போது என்ன சொல்லி வந்தாரு? வீட்டுக்கு 15 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வந்தார். ஒரு குடும்பத்துக்கு 15 லட்ச ரூபா சுவிஸ் பேங்க்லேருந்து எடுத்து அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பம். பாவம், அவர் மேலே சொல்லவே இல்லையா? அப்படி சொல்ல அவர் ஏங்க கருப்பு பணத்தில் போட முடியும். 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அதை பிரித்து இந்திய மக்களுக்கு கொடுத்தால் ஒவ்வொரு வங்கியிலையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வங்கியில் மூலமாக 15 லட்ச ரூபா போடப்படும். 3 மாதத்தில் போடுறேன்னார். அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு 2 கோடி பேர், அது மாதிரி வேலை வாய்ப்பு உண்டாகி தரேன்னாரு. வேலை வாய்ப்பு கிடையாது. அதான் நம்மளுக்கு கொரோனா வந்துச்சு. அதான் எல்லாம் வந்துச்சு. அதனால இப்போ என்னாச்சு, நாட்டில் இருக்க பொது சொத்துக்கள், பண்டித ஜவஹர்லால் உருவாக்கின சொத்துக்கள்லேருந்து ஆரம்பித்து, ஏரோப்ளேன்லேருந்து ஆரம்பித்து, ஏரோட்ரம்லேருந்து, துறைமுகத்திலேருந்து, ரயில்வேலேருந்து, நவரத்னா தொழிற்சாலைகள்லேருந்து, எல்ஐசியிலேருந்து, பேங்க்லேருந்து, இது மாதிரி விற்காத எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் தனியாருக்கு வித்தாச்சு. யாருக்கு தனியார்? அம்பானி, அதானி இன்னைக்கு 4வது உலக லெவலில் இருக்கிற பணக்கார வரிசையில் 4வது பணக்காரர் ஆகிட்டார். அப்படியா? பில்கேட்ஸை கீழே தள்ளி அதுக்கு மேலே 4வது படத்துக்கு வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் முதலிடத்துக்கு வந்துடுவார். ஸோ இதெல்லாம் சாதனை, மக்கள் வேதனை, இதுதான் நடந்துக்கிட்டு. அப்போ அதானி அம்பானி தான் எல்லா நிறுவனம் போயிடுச்சுன்னா, இப்போ இந்திய நாட்டு மக்கள் எல்லாம் அதானி அம்பானி நல்லா இருக்குன்னு வேண்டிக்கணும். ஏன்னா எல்லா தொழிலும் அவனுக்கு தான் இருக்கு. ஆமாம், அவர் நல்லா தான் நம்ம நல்லா இருக்கும். அது வேண்டியதில்லை. மோடி இருக்கார்ல, அவர் பார்த்துக்குவார். மேலே இருக்கவர் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி மேலே இருக்கிற மோடி அதானி அம்பானியை பார்த்துக்குவார்.
பார்த்து தான் இருக்கார். சரி, இப்போ இந்த யாத்திரை நடைப்பயணம் மூலமாக என்ன சொல்ல போறீங்க மக்கள்கிட்ட? இந்திய நாடு தழுவிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை மக்கள்கிட்ட விளக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி உண்டாக்க காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தணும். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்கு, வளர்ப்பதற்காக நடைப்பயணம். ஆமாம். அந்த மோடி ஆட்சியை அகற்றுவதற்காகவும் நடைபயணம் நடந்தா ஆட்சியை அகற்றிடலாம். ஆமாம். காங்கிரஸ் கட்சியோட தலைவர் யார் இப்போ? காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து அதிகாரபூர்வமான தலைவர் சோனியா காந்தி. சரி, அதிகாரம் இல்லாத தலைவர்? அதிகாரம் உள்ள தலைவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி நிரந்தர தலைவர். அவர் தான் தலைவர். முன்னாலே அவர் தான் தலைவர், இப்போ அவர் தான் தலைவர். சோனியா காந்தி சும்மா டம்மி தலைவரின் பேர்ல. எனக்கு தற்காலிக தலைவர். அது நீங்கள் டம்மினாலும் சரி, அது கம்மினாலும் சரி, இல்லை அதான் டாப்னாலும் சரி, எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்க. அது சொல்லிங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டீங்க, டம்மி கம்மி, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி, அது பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிங்க, அது பிரச்சனை இல்லை. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பேற்றுற வரைக்கும் வேற யாராவது பொறுப்பேற்றுங்கன்னு அவர் சொன்னார், எதிர்பார்த்தாரு. யாரும் அதுக்கு முன் வரல. அதனால சோனியா காந்தி அம்மாவை தொடரட்டும், தற்காலிகமான தொடர்றாங்க. விரைவிலே ராகுல் காந்தி தலைவர் ஆவார். இது என்ன, அது நடுவில் என்ட்ராவது மறுபடியும் வெளியே போகிறது, நடுவில் என்ட்ராவது மறுபடியும் வெளியே போகிறது. ஒரு தலைவர்னா அந்த கட்சி, அந்த அமைப்பு சில சங்கடங்கள் ஏற்படலாம், வெற்றி தோல்வி வரலாம், அதெல்லாம் எடுத்து நிறுத்தி தலை நிமிர்த்துவது தான் ஒரு கட்சி தலைவருடைய பொறுப்பு. ஆனால் ராகுல் காந்தி ஒரு முறை தோத்தாருன்னா போதும், தேர்தலில் நான் இல்லைன்னு வெளியே ஓடிடுறது. அப்படி இல்லை. நான் வந்து தற்காலிகமாக தோல்விக்கு பொறுப்பேற்று நான் ஒதுங்கி கொள்ளுகிறேன். யாராவது இருங்க. இன்னொன்று வந்து இப்போ மோடியை சொல்கிறார்ல, குடும்ப அரசியல் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் இல்லையா? ஸோ இதுலேருந்து நான் வெளியே இருக்கிறேன். அதனால நீங்கள் இடைக்காலத்தில் வந்து யாராவது ஒருத்தர் தலைமையேற்று நீங்கள் வந்து நடத்துங்க, நான் வந்து துணையாக இருக்கிறேன், பிரச்சாரம் பண்ணேன்னு சொன்னார். அதுக்கு வந்து யாரும் முன் வரலை. ரெண்டாவது, தொண்டர்கள் மத்தியில் இப்போ ராகுல் காந்தி அளவுக்கு செல்வாக்குள்ள தலைவர்கள்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி யாரும் இல்லை. இப்போ இல்லை. இந்திய நாடு முழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருப்பவர் ராகுல் காந்தி. திருப்பி எல்லாரும் ஒரு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏற்றுக்கொள்வார்னு நம்புகிறோம். நீங்கள் ட்ரை பண்ணுறது தானே, உங்களுக்கு தான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் இல்லை, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான முக்கியஸ்தர்கள் நாடு முழுவதும் இருக்கிறாங்க. எல்லாரும் ராகுல் காந்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. விரைவில் முடிவு செய்வார். அவருடைய தலைமையில் தான் அடுத்த பொது தேர்தல் கண்டிப்பாக நடக்கும். பிரியங்கா காந்தி அவருக்கு துணையாக இருந்து பிரச்சாரம் பண்ணுவார். பொதுச் செயலாளர் அவரை பொறுப்பேற்க சொல்லாம எதுக்கு உங்களுக்கு, எதுக்கு அந்த யோசனையெல்லாம்? மக்கள் விருப்பம் தான். மக்கள் விருப்பம். ராகுல் காந்தி தான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலும் பிரியங்கா காந்தி கொண்டு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரியங்கா காந்தி வரலையா? அவங்களும் வரலையா? தலைமை ஏற்றுக்கிறதுக்கு வரலையா? அவங்க என்னவோ கனிமொழியும் அப்படி தான் இருக்காங்க, பிரியங்கா காந்தியும் அப்படி தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் எதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கா நீங்கள் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் ஆண் வாரிசுக்கு தான் முக்கியத்துவம், பெண் வாரிசுக்கு முக்கியத்துவம் இல்லைன்ற. அது சரி. நீங்கள் இந்த பெண் வாரிசை யாரும் கண்டுக்க மாட்டேறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ என்னவோ, போங்க. சரி, ரொம்ப வருத்தப்படுறீங்க. பெண்களின் காவலர் நீங்கள். 2024 தேர்தல் வருது. இந்த தேர்தலை நோக்கி காங்கிரஸ் மற்ற மாநிலங்களை பலப்படுத்தணும். கடந்த காலத்தில் காங்கிரஸ் மக்கள் கவர்ச்சி உள்ள தலைவர்களை உருவாக்குனாங்க. ஆனால் இப்போ உருவாக்குறதே இல்லை, அந்த மாதிரி தலைவர்களும் இல்லை. ஏன்? அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்களுடைய அபிலாஷைகளுக்கு ஏற்ப யாராவது ஒரு யங்ஸ்டர், யாராவது ஒருத்தர் அந்தந்த மாநிலத்தில் தலைமையேற்று வருவார்கள். வந்துட்டு இருக்காங்க எல்லா ஸ்டேட்லையும். மாதிரி தானாக வரணும். இல்லைங்க, கேஎஸ் அழகிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, ஒரு தலைவர் தானாக வந்திருக்காரு, பெரிய தலைவராக இருக்காருன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். அதில் எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது. தமிழகத்தை எடுத்துக்கலாம், மக்கள் கவர்ந்த தலைவர் காங்கிரஸ் யார்? ஏன் நாங்கள்லாம் மக்களை கவர மாட்டோமா? ஜெயிப்பேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை. நான் சொல்றது ஒட்டுமொத்தமாக மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒருத்தர் வரணும் இல்லையா? அதாங்க. மூப்பனார் இருந்தார், ஓரளவுக்கு இருந்தார், காமராஜர் இருந்தார், அந்த மாதிரி ஒரு தலைவர் இதற்கும் உருவாகலையேன்றேன். சரி, காங்கிரஸ் கட்சியில் வந்து பெர்மனண்டாக தலைவர்கள்னு யாரும் இருக்க முடியாது. அதான் வேலை பார்க்கணும்னு கட்டாயம் முடியாது. காங்கிரஸ் வேலையை தலைவர் எல்லாமே பார்க்கலாம். டிஎம்கே இருக்கு, ரெண்டாவது அதிமுக நாலா பிளவுபட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு வெற்றியிடம் இருக்கு, அது அழகாக காங்கிரஸ் போயிட்டு கொஞ்சம் முயற்சி பண்ண முடியும்ல. எப்போ பார்த்தாலும் திமுக கூட ஒட்டிக்கினே இருக்கிறீங்க. மாநில கட்சிகளில் நிரந்தர தலைவர்கள், அது இங்கே திமுக அதிமுக மட்டும் இல்லை. அதிமுகவில் கோர்ஸ் சண்டை நடக்குது, அது வேற விஷயம். ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஜெயலலிதா தான் தலைவர், எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் தான் தலைவர். அதே மாதிரி இப்போ திமுகவிலையும் அதுக்கு அடுத்து ஸ்டாலின் இருக்காரு, அவர் தான். அப்புறம் உதயநிதி இருக்கிறாரு. சரி, அதுக்கு பின்னாடி கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலின் ஒரு தலைவர் உருவாகினார் இல்லைங்களா? அந்த மாதிரி அடுத்த தலைவர் உதயநிதி உருவாகிறாருன்ற. வரலாம், வரக்கூடாதுன்னு நான் சொல்ல. இப்போ தமிழகத்தில் டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்த கட்சி செகண்ட் கட்சி யாருன்னு எல்லாரும் நாதான்னு அண்ணாமலை சொல்கிறாரு, எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டாவது இடத்தை நிரப்புவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. ஏற்கனவே ஆண்ட கட்சி ஆச்சே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒன்று, உடனே மக்கள் செல்வாக்கு பெற்று திமுக கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு ஏதாவது திமுக மேலே குற்றம் சுமத்துக்கினே இருந்தீங்கன்னா நீங்கள் பலம் பெறுவீங்க. பிஜேபி பார்த்தீங்களா, குற்றம் சுமத்துனே இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு யுக்தி நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் பலம் பெறலாம். உங்களுக்கு மொத்தமாக திமுக மேலே கோவமா இல்லை ஸ்டாலின் மேலே கோவமா, யார் மேலே கோவம்? நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த கட்சியாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறேன், எதிர்கட்சியாக வரணும்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் எதிர்க்கணும்னா நீங்கள் டக்குன்னு எதிர்க்கணும்னு சொல்ல வரல. உள்ளுக்குள்ளே டீலிங் வச்சுக்கலாம், வெளியே கட்சி வளர்க்கணும்ல. அது உள்ள ஒரு டீலிங், வெளியே ஒரு டீலிங் காங்கிரஸ் வைக்கிறது இல்லை. ஏன் டிஎம்கே அப்படி தான் வைக்கிறாங்களா? பிஜேபி கூட நீங்கள் தானே சொல்கிறீங்க. காங்கிரஸ் வைக்கலன்னா காங்கிரஸ் வச்சுக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க, யோசனை சொன்னீங்க. அந்த யோசனை எங்களுக்கு எடுபடாதுன்னு சொல்கிறோம்.
சொல்கிறேன். அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் சௌகரியமான ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லுங்க? இந்த சசிகலா அம்மா தனியாக தான் இருக்கிறாங்க, கூப்பிடுங்க, காங்கிரஸ்ல இணைச்சிக்குங்க. அந்த அம்மா தலைமையில காங்கிரஸ் தனியாக நின்றாங்கன்னா அடுத்த ஆட்சி காங்கிரஸ் தான். சசிகலா அவ்வளோ பெரிய தலைவரா? இங்கே காங்கிரஸில் சேர்த்துட்டோம்னா ஆட்சியை பிடிச்சிடுவோமா? அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும். யார் சொல்கிறாங்க? அதிமுக சசிகலா வந்துட்டா அடுத்த ஆட்சி நாங்கள் தான் பிடிப்போம், அதிமுக பலம் பெறும். அது சொல்கிறவங்கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்குறீங்க. சசிகலா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? அவசியம் அம்மா தெரிஞ்சவங்க தான். அப்புறம் என்ன, அவங்களெல்லாம் சேர்த்து நாங்கள் காங்கிரஸை பலப்படுத்துகிற அளவுக்கு காங்கிரஸில் ஆள் இல்லாமல் இல்லை, தலைவர்கள் இல்லாமல் இல்லை, அதுக்கான அவசியமும் இல்லை. நாங்கள் எங்களை பலப்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் நிறைய தலைவர்கள் பலம் பெடுத்துங்க. பலம் பெறவே இல்லையே. எப்போ கூட திமுக கூட சவாரி செய்றீங்க. இங்கே திமுகவோட சவாரி செய்யுதுங்கிறது இல்லை, ஒருத்தர் எந்த நேரத்திலும் கூட்டணி தான். சரி, நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் சரி, சட்டமன்ற தேர்தல் சரி, இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எப்போ பார்த்தாலும் ஒன்னாவே ஒட்டி நிற்கிறீங்க. எப்போதான் கட்சி வளர்க்க போறீங்க? சரி, பின்னாடியே போனீங்கன்னா எப்பயாவது காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி பிடிக்கணும், ஆட்சி சிம்மாசனத்தை உட்காரணும் யாரும் நினைக்க மாட்டேன்றீங்க. இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள்லாம் ஒன்று அவங்க எம்எல்ஏ எம்பி ஆயிடுறாங்க, இல்லை அவங்க வாரிசுக்கு ஆக்கிடுறாங்க. கட்சியை பற்றி கவலைப்படுறதே இல்லை. தன் குடும்பத்தில் எவனா ஒருத்தன் சீட்டு கட்சா போதுன்ற மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க. அதனால காங்கிரஸ் மேலேயும் உருப்படல, கீழேயும் உருப்படாமலே இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை. காங்கிரஸ் என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம், மனதிடம் மன உறுதி காங்கிரஸ் கட்சியும் ரொம்ப அதிகம். எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. காங்கிரஸ் 67 வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லாமல் போச்சு. 45-50 வருஷம் ஆக போகுது. இன்னமும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் காங்கிரஸ் இருக்காங்கன்னா அவங்க கோயில் கட்டி கும்பிடணும். வேற கட்சி இருக்காங்களா? காங்கிரஸில் இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையில் 30 லட்சம் 40 லட்சம் தாண்டி உறுப்பினர் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ தனியாக நின்று பலத்தை ஏங்க அதுக்கு அவசியம் நாங்கள் நினைக்கிறோமோ அப்போ தனியாக நிற்போம். 50 வருஷம் ஆட்சியில் இல்லை, எங்களோட நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுறீங்க. காங்கிரஸ் எப்படியாவது ஆட்சிக்கு வரணுங்கிறீங்க. அது உங்களுடைய நல்ல பாராட்டுறேன். உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. அதனால எதிர்க்கட்சி நாங்க தான், அடுத்த ஆட்சி நாங்க தான் சொல்றாருல. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு. 23 முடிச்சுட்டு 24 தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி எல்லாம் பேசி நிறைவேறும்ல, அப்போ வந்து திருப்பி ஒரு பேட்டிக்கு வாங்க. உறுதியாக சொன்னீங்க, எழுதி வச்சுங்க. இப்போ 39 பிஜேபி தனியாக நிற்க மாட்டார். அப்போ கூட அண்ணாமலை தோக்க மாட்டார். அண்ணாமலை தோக்க மாட்டாருன்னா அவர் கவர்னர் ஆகிடுவார். கவர்னர் யார் வேணாலும் ஆகலாங்க. அது அவ்வளோ சாதாரண போஸ்டிங்க. அது அதில் கவர்னர் பெரிய போஸ்டிங்க. ஆனால் யாரும் ஆடுறாங்க. அது மோடி சாய்ஸ் தானேங்க. யாரை வேணா உங்களை ஆக்கலாம், என்ன ஆக்கலாம், அவரை ஆக்கலாம், யாரை வேணா ஆக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டீங்க. என்ன அவசரம்? கொஞ்ச நாள் பிஜேபி இருந்தால் ஆளுநர் ஆகிருக்கலாம், ஜனாதிபதியே கூட இருக்கலாம். அதை குறைச்சி சொல்கிறீங்க. நின்றுக்கலாம். எனக்கு தகுதி இருக்குண்ணா. 9 தடவை எம்பியாக இருந்திருக்கேன், எம்எல்ஏ இருந்திருக்கேன், 45 வருஷம் பாலிடிக்ஸில் இருக்கு. ஆசை இருக்கு. பிடிஆருக்கு செருப்பு எடுத்து அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ராஜினாமா செய்யணும்னு சொன்னீங்களாமே. அப்புறம் மந்திரி மேலே செருப்பை விட்டு பேசுகிற கலாச்சாரத்தை கண்டிக்கணும்ல ஒரு தலைவர். அதை என்கரேஜ் பண்ணி பேசுகிறது தப்பு இல்லையா? ஒழுக்கமான கட்சி, நேர்மையான கட்சியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. இதான் நாகரிகமாக, இதான் பண்பாடாக, இதான் கலாச்சாரமாக செருப்பு விட்டு பேசுறதுன்னு கேட்டேன். அதனால் அவர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும்னு சொன்னார். ராஜினாமா பண்ணாட்டான்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்ன டிஎம்கே நீட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. நீட்டுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் தான் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. சரி, அதாவது பரவாயில்ல, நீட்டை ரத்து பண்ணுறேன்னாங்க, அதுவும் பண்ணல. நீங்களும் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. முயற்சி பண்ணி தான் இருக்காங்க. என்ன முயற்சி? சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. இப்போ போய் அங்கே மத்தியில் பார்க்குறாங்க, அமைச்சரில் பார்க்குறாங்க, வலியுறுத்துறாங்க. இதெல்லாம் நடக்குமா? உங்கள் அனுபவத்தை சொல்லுங்களேன். இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கா? நடக்கலாம். நடந்தால் சந்தோஷம். வாய்ப்பு இல்லைல்ல? இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசு நினைச்சா செய்யலாம், இந்த அரசு செய்யாது, அது செய்ய மாட்டாங்க. தேர்தலில் சொன்னாங்க நாங்கள் வந்தால் மாற்றுவோம், கிழிப்போம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்லாம் சொன்னாங்க. மன வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. நாங்களும் வேதனைப்பட்டு தான் சொன்னோம். அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம், அவ்வளோதான். சரி, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.